بسم الله الرحمن الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அதை பற்றி தொடர்ந்து சில நாட்களாக உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிறது. அந்த தொடரிலே இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள், சொர்க்கத்தினுடைய கதவினுடைய அகலத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஷஃபாத்துடைய முத்தவ்வலான ஹதீஸிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்தினர்களிலே யார் யாரெல்லாம் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திலே போவார்களோ அவர்களை வலது புறத்திலே இருக்கக்கூடிய வாசல் வழியாக சொர்க்கத்திலே கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவார். ஆனால் அந்த சொர்க்கவாசிகள் இருக்கிறார்களே, அந்த வாசல் வழியாகவும் போவாங்க, அதே நேரத்திலே மற்ற வாசல் வழியாகவும் அவர்கள் போவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எவன் கைவசத்திலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ, முஹம்மதுடைய உயிர் இருக்கிறதோ, அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் எவ்வளவு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், மக்காவுக்கும் ஹிஜ்ருக்கும் நடுவில் எத்தனை கிலோமீட்டரோ அத்தனை கிலோமீட்டர், அல்லது ஹிஜ்ருக்கும் மக்காவுக்கும் நடுவில் எத்தனை கிலோமீட்டரோ அத்தனை கிலோமீட்டர். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, மக்காவுக்கும் பசராவுக்கும் மத்தியில் எத்தனை கிலோமீட்டரோ அத்தனை கிலோமீட்டர் அதனுடைய வாசலின் அகலமாக இருக்கும். ஹஜ்ரத் உத்பத் இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிரசங்கத்திலே அவர்கள் பேசினார்கள். எங்களிடத்திலே சொல்லப்பட்டது, சொர்க்கத்தினுடைய வாசல் இருக்கிறதே 40 வருடத்தினுடைய பயண தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய கூட்டம் அந்த வாசல் கிட்ட அந்த கூட்டம் நிரம்பி கிடக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய பிரசங்கத்திலே கூறினார். முஸ்னதிலே இருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய வாசல் 40 வருடத்தினுடைய பயண தூரமாக இருக்கும் என்று. எப்போ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு போவார்களோ அப்பொழுது சொர்க்கத்திலே இருக்கிற அந்த மலக்குகள் பாதுகாவலர்கள் சலாம் கூறுவார்கள், வெல்கம் பண்ணுவாங்க. உங்களுடைய சொல், செயல், முயற்சி, உங்களுடைய பகரங்கள் எல்லாம் மகிழ்ச்சிகரமானது, உயர் ரகமானது என்பதாக சொல்லுவாங்க. எப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திலே தன்னுடைய ஸ்பீக்கரிடத்திலே சொன்னார்கள், நீர் போய் சொல்லும் ஐயா, சொர்க்கத்திலே வெறும் முஸ்லிம்கள் மட்டுமே போவார்கள், வெறும் மூமின்கள் மட்டுமே போவார்கள், போய் ஏலான் செய் அப்படி சொல்லி இப்படி நபி அவர்கள் இப்படி சொன்னார். மலக்குமார்கள் இருக்கிறார்களே, சொர்க்கவாசிகளிடத்திலே கூறுவார்கள், இனி நீங்கள் இங்கே இருந்து போகக்கூடிய வேலையே உங்களுக்கு கிடையாது, நிரந்தரமாக நீங்கள் இங்கே தங்கிவிடுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ சொர்க்கவாசிகள் மகிழ்ச்சி தாங்க முடியாமல், மகிழ்ச்சி பொங்க சொர்க்கவாசிகள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவார்கள். அப்போதான் அந்த சொர்க்கவாசிகள் தங்களுடைய நாவால் கூறுவார்கள், வகாலுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி சதகனா வஅதா என்ற இந்த வார்த்தையை அவர்கள் கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எந்த அல்லாஹ் தன்னுடைய ரசூல்மார்களின் நாவால் எந்த வாக்குறுதி கொடுத்தானோ அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர்கள் கூறுவார்கள். இதே மாதிரி உலகத்திலேயும் அவர்கள் துஆ செய்தார்கள், ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக, எங்கள் இறைவா, உன்னுடைய ரசூல்மார்களுடைய நாவால் எதை நீ எங்களுக்கு வாக்களித்தாயோ அதை எங்களுக்கு கொடுப்பாயா, வலா துஸினா யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே எங்களை இழிவுபடுத்திடாது, இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத், நீ வாக்குக்கு மாறு செய்யக்கூடியவன் கிடையாது அப்படின்னு இதை அவங்க துனியாவிலேயும் அவங்க துஆ செய்து கொண்டு இருந்தவர்கள் தான். இன்னொரு ஆயத்தில் இருக்கிறது, அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி சொல்லுவார்கள், எந்த அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தானோ அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி, அவன் ஹிதாயத்து கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஹிதாயத்தை பெற்றிருக்க முடியாது. அல்லாஹ்வினுடைய ரசூல்மார்கள்
அல்லாஹ்வினுடைய ரசூல்மார்கள் நம்மிடத்தில் எதை கொண்டு வந்தார்களோ அது முற்றிலும் உண்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கவாசிகள் இதுவும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவன் துக்கம் கவலை எல்லாத்தையும் விட்டும் எங்களை அல்லாஹ் பாதுகாத்தான், எங்களை மன்னித்தான், எங்களை மதித்தான், அவனுடைய கருணையால் கிருபையால் இந்த பூமி இது எங்களுக்கு அல்லாஹ் வழங்கினான், இங்கே கவலை இல்லை துக்கம் இல்லை என்று அவர்கள் கூறுவார்கள். சொர்க்கத்தினுடைய வாரிசாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வைத்தான் என்பது அதுதான் இந்த ஆயத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. வௌரஸ்னல் அர்தன தபவ்வஉ மினல் ஜன்னத்தி ஹைசு நஷா, எங்கே நாடுவீங்களோ சொர்க்கத்திலே அந்த பூமியை நாம் அவர்களுக்கு வாரிசாக்கினோம், சென்று வருவதற்கு அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுது. இதே மாதிரி குர்ஆனில் வலக்கது கதபனா ஃபி ஸபூர், ஸபூரிலே நாம் சொன்னதற்கு பின்னால் எழுதப்பட்டது, பூமியினுடைய வாரிசாக நல்லவர்களை நாம் ஆக்கினோம். அதே மாதிரி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் அவங்க இந்த வார்த்தையை வௌரஸ்னல் அர்தன தபவ்வஉ மினல் ஜன்னத்தி ஹைசு நஷா என்ற அந்த வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் அவங்கள அந்த இடத்த அவங்க அந்த இடத்த தன்னுடைய இடமாக ஆக்கி கொள்ளலாம். அங்கே எந்த விதமான தங்கு தடையும் கிடையாது. பூமியில் கூட நம்ம இஷ்டத்துக்கு இடத்த அபகரிக்க முடியுமா? முடியாது. ஆனால் சொர்க்கத்தில் எங்கே விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்படி அல்லாஹ் தஆலா அவங்க செஞ்ச அமல்களுக்கு உண்டான சிறந்த கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படும். சொர்க்கவாதிகளுக்கு நியமத்துகள் மலை போல பொழியும். மேராஜுடைய ஹதீஸில் இருக்கிறது, புகாரி முஸ்லீமில், சொர்க்கத்தினுடைய கூடாரங்கள் ஒற்றை முத்துக்களால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதனுடைய மண் அது தூய்மையான, அது கஸ்தூரியாக இருக்கும். இப்னு சாயித் இடத்தில் பெருமானார் அவர்கள் சொர்க்கத்தினுடைய மண்ணை பற்றி கேட்டபோது இப்னு சாயித் கூறினார், அது வெண்ணிறத்திலே மைதாவை போலவும் அது தூய்மையான கஸ்தூரியை போலவும் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையை கூறினான் அப்படின்னு சொன்னார். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் இப்னு சாயித் ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்டதாகவும் ரசூலுல்லாஹ் பதில் இப்படி சொன்னதாகவும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு அபி ஹாத்திமில் இருக்கிறது, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு சொல், சொர்க்கத்தினுடைய கதவுக்கு போன உடனேயே அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை காண்பார்கள், அதனுடைய வேர் பகுதியிலே இருந்து 2 அருவிகள் சென்று கொண்டு இருக்கும், அதிலே ஒரு அருவியிலே அவர்கள் குளிப்பார்கள், குளித்தவுடனேயே அவர்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகிவிடுவார்கள், அவர்களுடைய உடம்பு முகம் எல்லாம் ஜொலிக்க ஆரம்பித்து விடும், அவர்களுடைய தலை முடி எண்ணெய் தடவி சீப்பு போட்டு வாரியதை போல் அவர்களுடைய தலை ஆகிவிடும். பிறகு அவர்களுடைய தலை கலைந்தே போவார், மறுபடியும் சீப்பு போடணுங்கிற அவசியமே கிடையாது. அவர்களுடைய முகமும் உடலும் இருக்கின்றது அப்படியே ஜொலிக்கும். பிறகு 2வது நதி, அந்த நதியிடத்தில் அவர்கள் வருவார்கள். அவர்களிடத்தில் கூறப்படும், நீங்கள் இந்த நதியிலும் நீங்கள் தண்ணி எடுத்து குடியுங்கள் அப்படின்னு. அதில் குளிப்பாங்க, இதில் குடிப்பாங்க. குளித்தா அந்த நதியில் குளித்த உடனே உடம்பு க்ளீன் ஆகிடும். இதிலிருந்து தண்ணி எடுத்து குளித்த உடனே இவர்களுடைய உள்பகுதிகள் எல்லாம் தூய்மையாகிடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசடுகள் எல்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே சொர்க்கத்தினுடைய அந்த வானவர்கள் அவர்களுக்கு சலாம் கூறுவார்கள், வெல்கம் செய்வாங்க, சொர்க்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை வெல்கம் செய்வாங்க. இவங்க சொர்க்கத்துக்கு போன உடனே இவர்களுடைய மானுகள், அதாவது ஹாதிமீன்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கிறானே, அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இவர்களிடத்தில் வருவார்கள், கூறுவார்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, உங்களுக்கு எப்படிப்பட்ட நியமத்துகளை அல்லாஹ் இந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆதிமீன்களிலே இருந்து சின்ன பயலுகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ஓடுவாங்க. ஓடி போய் ஹூருன் ஈன்களிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் எந்த சொர்க்கவாதிக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அவர் வந்துவிட்டார். அவருடைய பேரை சொல்லுவாங்க, அவர் வந்துவிட்டார். அந்த பேரை கேட்ட உடனேயே அந்த பெண்கள் ஹூருன் ஈன்கள் மகிழ்ச்சி அடைந்து அவர்களிடத்திலே கேட்பார்கள், நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க.
அவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்த்து தான் இதை கூறுகிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹூருனீன்கள் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க அவர்கள் வாசலிலே வந்து நிற்பார்கள். தன்னுடைய கணவனை வரவேற்பதற்காக வேண்டி சொர்க்கவாசிகள் தன்னுடைய மாளிகைக்கு வரும்போது அவர்கள் பார்ப்பார்கள், அந்த மாளிகையிலே பஞ்சனைகள் விரிக்கப்பட்டு மலர்கள் தூவப்பட்டு அவர்களுக்காக வேண்டி கால் மேட்டுகள், நடக்கக்கூடிய அந்த மேட்டுகள் போடப்பட்டு அவர்களுடைய மாளிகை இருக்கும். அவங்க படுக்கைக்கு போயிட்டு அவங்க செவுத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அதிலே செந்நிறத்திலும் பச்சை நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் வெள்ளை நிறத்திலேயும் விதவிதமான முத்துக்கள் பதிக்கப்பட்டு இருக்கும். பிறகு முகப்பை பார்த்தால் அது கண் கூசும் அளவுக்கு ஜொலிப்புள்ள ஒரு முகப்பாக அந்த முகப்பு இருக்கும். அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கண்ணு கூசும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு முகப்பு அவர்களுக்காக வேண்டி அந்த மாளிகையிலே போடப்பட்டு இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மாளிகையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். பிறகு அவர்கள் தன்னுடைய மனைவியர்களை அவர்கள் முஹப்பத்துடைய பார்வையிலே பார்ப்பார்கள். பிறகு தங்களுடைய அரியாசனங்களிலே அவர்கள் எங்கே விருப்பப்படுறாங்களோ அங்கே போய் அவர்களுடைய அரியாசனங்களிலே அமருவார்கள். அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுக்கே நன்றி, எந்த அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தானோ அந்த அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கவில்லை என்றால் இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த சொர்க்கவாதிகள் கூறுவார்கள். இன்னும் சில ஹதீஸுகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க